ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கோல்டன் டேல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற கார்டிலியா க்ரூஸில் நாங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்னோடய ஹானர்ஸ் ரிவ்யூவும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ட்ரீம் ட்ரிப்புனே சொல்லலாங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. ஸோ ஃபைனலி இன்றைக்கி அந்த டே வந்துச்சு. ஸோ வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் see. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம சென்னை போர்ட்டுக்கு தான் கிளம்புறோம். சென்னை போர்ட் பாரிஸில் இருக்கிற ராஜாஜி சாலையில் தான் இருக்குது. இது வந்து ஆப்போசிட் டு ரிசர்வ் பேங்க்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில். நம்ம க்ரூஸ் வந்து புக் பண்ணோடனே உங்களுக்கு டிக்கெட்டில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு வந்து 12:30க்கு வந்து அங்கே செக்இன் பண்ணணும்னு இருந்தது. ஸோ நாங்கள் அதனால் லக்கேஜ் செக்கிங்லாம் இருக்கும். நம்மளுக்கு எப்படி ஏர்போர்ட்டில் லக்கேஜ் செக்கிங், செக்யூரிட்டி செக்கிங்லாம் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 11 o'clock ஒரு 1.5 hours பிஃபோராக அங்கே இருக்கிற மாதிரி போகலான்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் அங்கே 11 o'clock இருக்கிற மாதிரி ரீச் ஆனோங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி புக் பண்ணுறீங்க டிக்கெட் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டைமிங்லேருந்து ஒரு 1 hourலேருந்து 1.5 hours பிஃபோராக அங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து க்ரூஸில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு டைம் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிறது 2 days தான். அந்த 2 days-ம் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. டிப் நம்பர் 1, க்ரூஸ் புக் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலியமாகவும் புக் பண்ணாமல் டைரெக்டாக கார்டிலியா க்ரூஸோட வெப்சைட் மூலியமாகவே புக் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்ங்க. நீங்கள் வெப்சைட் உள்ளே போய் நீங்கள் அதை எல்லாமே செக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரூஸ்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ அவங்கக்கிட்ட உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்குமே அவங்க அப்படி தான் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கார்டிலியா க்ரூஸோட வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஓஷன் வியூ ரூம்ஸ் இருக்கும், பால்கனி ரூம்ஸ் இருக்கும், மினி சூட்ஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியர், ரெகுலர்னு 2 கேட்டகரியாக வச்சுருப்பாங்க எல்லாமே. ஸோ உங்களுக்கு உங்கள் பேக்கேஜுக்கு உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாங்க. டிப் நம்பர் 2, நான் வந்து இந்த க்ரூஸை 3 days 2 nights இருக்கிற பேக்கேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டேங்க. இந்த பேக்கேஜ் வந்து சென்னை டு மிட்சி வரைக்கும் போயிட்டு அகெயின் சென்னை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு விட்டுருவாங்கங்க. எனக்கு செயிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் போதுன்றதுனால பர்டிகுலராக நான் இந்த பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணேங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்டினேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய ரவுண்ட் ட்ரிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்னை டு வைசாக், சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு வைசாக் டு பாண்டிச்சேரி டு அகெயின் சென்னை, இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, நீங்கள் டெக் வந்து மேலே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங் அதிகமாகவே தெரியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் டெக் வந்து 3rd 4th இந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். பட் ஷேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியுங்க. ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, உங்களுக்கு சீ சிக்னஸ் இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. ஏன்னா அங்கே க்ரூஸ் உள்ள மெடிசன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே அவைலபிள். பட் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது டாலர்ஸ் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்தே கேரி பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டுங்க. சீ சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. எங்களுக்கு செகண்ட் டேலேருந்தே கொஞ்சம் ஷேக்கிங் வந்து தெரிய ஆரம்பிச்சுதுங்க. 3 days மேலே போனால் தான் உங்களுக்கு அந்த சீ சிக்னஸ்லாம் அதிகமாகும். இந்த 5 days ட்ரிப்பு, 6 days ட்ரிப்புலாங்க. பட் இது எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. சென்னை போர்ட் ரீச் ஆகாச்சுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் போகிற இந்த ரோட்டில் போனோன்னா நம்மளுக்கு சீ ஃபேரர்ஸ் கிளப் வரும். அங்கே எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயிருப்பாங்கங்க.
இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய க்ரூஸ் டிக்கெட், இது ரெண்டுத்தையுமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளை ஏசி பஸ் வச்சு அங்கேருந்து க்ரூஸ் இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டுவாங்கங்க. ஸோ பஸ் வந்து நிறைய பஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு பஸ்ஸில் நீங்கள் போகிக்கலாங்க. பஸ்லேருந்து க்ரூஸ்க்கு ரீச் ஆகிற இடத்துக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. க்ரூஸை நேரில் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் அனுபவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த இடத்துல நமக்கு அகெயின் செக்யூரிட்டி செக்கிங் இருக்குங்க. அதாவது நம்மளோட ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரூஸ் டிக்கெட் ரெண்டுமே செக் பண்ணுவாங்க. செக்கிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளை உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. இந்த லைனை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேகேஜ் செக்கிங்ஸ் இருக்குங்க. நீங்கள் லிக்விட் ஐட்டம் கேரி பண்ணிட்டு வரீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கேரி பண்ணிட்டு வரும்போது 100 ml தாங்க இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்ததுன்னா நாட் அலௌடுங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு மெயில் வந்து க்ரூஸ் லைன்லேருந்து வரும். ஸோ அந்த மெயிலை எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய செயிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். செக்கிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கொடுக்குற டிக்கெட் தான் உங்களுக்கு ஒரிஜினல் டிக்கெட். அது வந்து கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டை நீங்கள் செயிலிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பத்திரமா கேரி பண்ணிக்கோங்க. உங்கள் கூடவே இருக்கணும். எல்லாத்துக்குமே அந்த கார்டு வந்து ரொம்பவே முக்கியங்க. ஒரு குவிக் க்ரூஸோடைய ஹிஸ்ட்ரி பார்த்துருவாங்க. இந்த க்ரூஸ் வந்து பஹாமாஸ் ஐலாண்டை சேர்ந்ததுங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் க்ரூஸ் லைனான ராயல் கெரிபியன் க்ரூஸ். இந்த க்ரூஸ் வந்து எம்ப்ரஸ் ஆஃப் த சீஸ் நேமில் இது செயில் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியா இதை வந்து வாங்கினதுக்கப்புறமா இதை நேம் சேஞ்ச் பண்ணாங்க, கார்டிலியா க்ரூஸ்ன்னு. இந்த க்ரூஸில் டோட்டலாக 11 டெக்ஸ் இருக்குது. டெக்ஸ்ன்னு தான் சொல்லணும், ஃப்ளோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. க்ரூஸில் 796 கேபின்ஸ் இருக்குது. டோட்டலாக 650 க்ரூ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு டைமில் 1800 பேசஞ்சர்ஸை இந்த க்ரூஸ் வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. க்ரூஸ் உள்ள என்டர் ஆனவுடனே நம்மளை வெல்கம் பண்ணுவாங்கங்க. அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு லைம் ஜூஸும் ஆரஞ்ச் ஜூஸும் கொடுத்தாங்க. கொஞ்சம் சுமாராக இருந்ததுங்க. எங்களோட கேபின் 8th டெக்கில் இருந்ததுங்க. ஸோ நாங்கள் இந்த ரூட் நம்பரை வச்சு நாங்கள் 8th டெக் வந்துட்டோங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக் நம்பர், கேபின் நம்பர், அப்புறம் உங்களோட நேம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ரூட் நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் கேபின்ஸ்க்கு போகலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட ஹெசிடேட் ஆகாமல் கேளுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 650 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் தயக்கமே இல்லாமல் கேட்கலாங்க.
க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்டுங்க. ஃபைனலி ரூம் கிட்ட வந்தாச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார்ட் தான் வந்து ரூமோட கீ. ஸோ நீங்கள் அதை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ரூமை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருந்தது. இது வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ரூம் வந்து கிடைக்காது. எங்களுக்கு நாங்கள் கேட்டதுனால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. எனக்கு க்ரூஸில் ரொம்ப பிடிச்ச இடமே எங்களோட ரூம் தாங்க. ஸோ ரூம் உள்ள லக்கேஜ் வச்சுட்டு உடனே வந்து நாங்கள் ஷிப்பை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து 5th டெக்குங்க. இந்த டெக் வந்து ரிசப்ஷன் இருக்கிற இடம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸுங்க. இந்த டெக்கில் தான் உங்களுக்கு ஷோஸ் அண்ட் கான்சர்ட்ஸ் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம இருக்கிறது 6th டெக்லங்க. இங்கே ஓஷன் ஷாப்பும் அப்புறம் ஷெல்திங் ஸ்டோர்ஸும் இருக்குங்க. இந்த ஸ்டோரில் நிறைய மாடர்ன் ஃபேஷன் பேக்ஸு, பேர்ல்ஸ் அண்ட் ஷெல் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. சீஷல்லால் செஞ்ச மிரர்ஸு இதெல்லாமே இருந்தது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. சிக்ஸ்த் டெக்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்லேருந்து வெளியில் வந்தால் இந்த வியூ பாயிண்ட் தெரிஞ்சது. இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓஷன் ஷாப் உள்ளே வந்தீங்கன்னா ஜுவல்லரிஸ், ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஷாப் இருந்தது. இது க்ளோஸ்டாக இருந்தது நான் வீடியோ எடுக்கும் போது. அதுக்கப்புறம் நான் இந்த ஷாப்பை விசிட் பண்ணதுள்ள மக்ஸ், டிஷர்ட்ஸ், சன்கிளாஸஸ், மேக்னட்ஸ், சாவினர்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருந்தது. சாவினர்ஸ் வந்து $3.5 வித்தவுட் டேக்ஸுங்க. இங்கே வந்து கார்டிலா க்ரூஸோட மினியேச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் எம்ப்ரஸும் இருந்தது, வாட்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் இந்த ஷாப்ஸ் உள்ளே இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. டால்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாமும் இருந்தது. பர்ஃப்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரால்ஃப் லாரன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கேசினோ ராயல் உள்ள போயிட்டோங்க சுற்றி பார்க்கறதுக்காக. நைட் 11 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகா கேசினோ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுங்க. பார்ட்டிசிபேஷன் 18+ மட்டும்தாங்க அலௌடு. என்னை பொறுத்த வரைக்கும் கேசினோவில் கேம் விளையாடாமல் இருக்கிறது தாங்க நல்லது. அதுக்கப்புறம் நம்ம மணி தான் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த ஷிப்ல டோட்டலா 7 பார்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ, அதுல கேசினோ பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து 10த் டெக்ல பார் இருக்கும், டிஜே நடக்கிற இடத்துல. அப்புறம் கனெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பார் இருக்கும். சேர்மேன்ஸ் கிளப்ல பார் இருக்கும். ஸோ, இந்த மாரி அங்கங்க வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூடட் இன் பேக்கேஜ்ல வந்துரும். பட் ஆல்கஹால்ஸ் மட்டுமே உங்க கார்ட்ல நீங்க எடுத்திருக்க பேக்கேஜ் கார்ட்ல என்ன ஆல்கஹால் வந்து வருதோ அது மட்டும் தான் அவைலபிள். மத்தபடி அவுட் ஆஃப் த பேக்கேஜ்ல நீங்க வாங்கணும்னா டாலர்ஸ் குடுத்து தான் வாங்குற மாரி இருக்குங்க. ஷிப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்க. உங்களுக்கு டிக்கெட்லேயே வந்து தெரியும். உங்களுக்கு செயிலிங் ஸ்டார்ட் பண்ற டைமிங்கும் போட்டே வந்திருக்கும். ஸோ எங்களோட ஷிப் பார்த்தீங்கன்னா 6:00 தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க செயிலிங். ஸோ இன்னும் போர்ட்ல தாங்க நிக்குது. நாங்க பிஃபோரா வந்ததுனால எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். க்ரவுட் வந்து 4:00 வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்கங்க. Till then, you can drop your luggage in the cabin and make your way to our Starlight restaurant on deck number 4 and 5. After the ship open till 3:30 p.m. or our food court restaurants on deck number 10 off the ship open from 1. நாங்க லஞ்சுக்கு ஸ்டார்லைட் ரெஸ்டாரண்ட் வந்தோங்க. இங்க போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் சர்வ் பண்றாங்க. இதோட டைமிங் 1:00 to 3:30 வரைக்குங்க. இதோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு நீங்க பியூர் வெஜிடேரியன்னா ஸ்டார்லைட் வந்து 5th டெக் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே மெனு தான். என்னன்னா ஜெயின் ஃபுட் மட்டும் அங்க அவைலபிளா இருக்கும். இங்க நான்வெஜ் அவைலபிளா இருக்குங்க. அப்புறம் ஃபுட் கோர்ட் வந்து உங்களுக்கு டெக் 10ல இருக்கு. அங்கேயும் இதே மெனு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபுட் கோர்ட்டோட லஞ்ச் டைமிங் 1:30 to 4:00ங்க. இது எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இன்க்ளூடட் இன் பேக்கேஜ்ங்க. ஸ்டார்லைட்ல லஞ்ச் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதில எனக்கு பர்சனலா பிடிச்ச ஐட்டம் பார்த்தீங்கன்னா, அஜ்வாய் ஃபிஷ்ஷுங்க. ஒரு ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ஷ வச்சு ஒரு டீப் ஃப்ரை மாரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பராத்தா, வீட் அண்ட் மைதா 2த்துலயுமே இருந்தது உங்களுக்கு. 2மே ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது பராத்தா. அத ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் நெறைய கிரேவி, சிக்கன் கிரேவிஸ் நல்லா இருந்தது. பன்னீர் கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு. அப்புறம் டெசர்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பட் மத்தது எல்லாமே ரொம்ப நெறைய இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு ஸ்டார்லைட்டோட அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரெக்கமெண்ட் பண்றது நைட் டைம்ல நீங்க ஸ்டார்லைட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டுங்க. நீங்க பிரீமியர் பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்லைட்ல ரிசர்வ்டு டேபிள் எப்பயுமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ அங்க நெறையவே டேபிள்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்க இஷ்டம் தான் எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். பட் பிரீமியர் கார்டுக்கு உங்களுக்கு ரிசர்வ்டா இருக்கும் ஆல்ரெடி. நாங்க லஞ்சுக்கு எடுத்த ஃபுட்டு தாங்க இது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே புதுசா இருந்தது.
guests embark from Chennai, where they've stayed before on. இப்போ நம்ம ரூம் டூர் பார்த்துடலாங்க. இப்போ நாங்கள் எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ ப்ரீமியர் ரூம்ங்க. இங்கே வந்து கிங் சைஸ் பெட்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள் காட் அவைலபிளாக இருந்தது. அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் பங்க் பெட்டும் அவைலபிளாக இருந்தது. இந்த ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. இதே மாதிரி எல்லா ப்ரீமியர் ஓஷன் வியூ ரூமும் வந்து இந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஒரு கிங் சைஸ் காட் இருக்கும், அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் 2 பங்க் பெட் அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரெஸ்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் 2 டவல்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஹேண்ட் சோப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஷவர் ஏரியாவில் வந்து ஒரு ஆள் நின்று குளிக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் ஸ்பேஸு. ஷாம்பூ ரீஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க ஷவர் ஏரியாவில். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரரும் அவைலபிளாக இருந்தது. நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த வீடியோ எடுக்கலைங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அங்கே இருந்தது. அது கூடவே வந்து அங்கேயும் மிரர் இருந்தது. நிறைய ஸ்டோரேஜ் ஏரியாவும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட லக்கேஜ், உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் பாட்டில்ஸ் அவைலபிளுங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த க்ரூ மெம்பருங்க நம்மளுக்கு ஷிப் டூர் வந்து காட்டுறாரு. நிறைய டெக்ஸ் வந்து சுற்றி காமிச்சு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. The guest services. This is guest service means reception. This is open 24/7 hours open. For here you can do the billing for the cabin. இது வந்து மார்க் தியேட்டர் ஏரியா. இங்கே வந்து பால்கனியும் இருக்குது, கீழேயும் சீட்ஸ் நிறைய அவைலபிளாக இருந்தது. இங்கே நிறைய ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. இங்கே அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணான்னா சென்டர் சீட் நீங்கள் எடுத்து ஷோஸ் பார்க்கறது உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டெக் 10ங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் வித் ஜக்கூசிலாம் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பாரும் இருந்தது. ஸோ நான் வீடியோ எடுக்கும் போது அது எல்லாமே வந்து க்ளோஸ்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 10th டெக்கில் தான் ஸ்பா அண்ட் சலூன் இருக்குங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பிஃபோராகவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே ரூமில் வந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேம்ப்ளெட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அந்த பேம்ப்ளெட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஷோஸ் டைமிங் எல்லாத்தோட டைமிங்ஸும் இருக்கும். அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஷோவெல்லாம் அட்டன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செயிலிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஒரு டிஜேலாம் ஆன் பண்ண உடனே ஒரு ஜாலியான ஹாப்பி வைப் வந்துருச்சு. கலகலன்னு இருந்ததுங்க. இது வந்து பைலட் போட்டுங்க. ஸோ அவ்வளோதாங்க. பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya. Thank you.